உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்போவுமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்த சோழன் மீறியுமே நிலா கூட்டிகிட்டு வந்துட்டாலேங்கிற கடுப்புலையே அப்பப்போ வார்த்தையை விட்டுட்டு இருந்தார். இப்போது சந்தோஷத்தோடு கிளம்பி போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வரும்போது ஆளுக்கு மூஞ்சி தூக்கிட்டு தான் வரப்போகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக நிலா சோழன் மேலே ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தோடய அங்கேருந்து ரிட்டன் வராங்க. ஸோ சோழன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே அவரோட வாய் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக அங்கங்கே அவங்க போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தாலும் இடையில பல்லவன் போயிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு ப்ரைவசியே கொடுக்காம போய் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது சோழனுக்கு அப்பப்போ கடுப்பு வந்தாலும் ஒரு மாதிரி அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. அதையுமே சேரன் புரிஞ்சுட்டு டேய் பல்லவா இங்கே வாடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் பல்லவன் காலேஜ் போகிறான் அப்படின்னாலுமே அவனை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு சேரன் ரொம்பவுமே ஒரு மாதிரி பேம்பரிங்காக பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது அங்கே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்குமே புரியுது. ஆனாலும் நிலாவுக்கு அதை சொல்ல முடியல. சரி என்ன பண்ணுறது, அவன் அப்படியே இருந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஸோ இப்போ அங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் சைடு போயிட்டு எல்லாருமே நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது சேரனுக்கு சந்தா ஃபோன் பண்ணுறாங்க. அந்த டைம் சேரன் அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டி சரி நீ பேசிட்டு நாங்கள் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வானதியும் ஃபோன் பண்ணிவிட்டு பாண்டிக்கு பேசுகிறதுனால இப்போ பாண்டியும் ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோன் பேச போயிடுறாரு. அப்போ பல்லவனுக்கு இது என்ன ஆளுக்கு ஃபோன் பேச போயிட்டாங்க, சோழன் என்னடானா அண்ணியை கூட்டிகிட்டு தனியாக போயிடுச்சு, இவங்க 2 பேரும் அவங்கவுங்க ஆள்கிட்ட பேசிட்டு தனியாக ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்படியே கடுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே பல்லவன் தனியாக எங்கேயோ போயிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே பாண்டி வானதி கிட்ட பேசி முடிச்சுட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு, பல்லவனை காணோம். என்னடா பல்லவனை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க கிட்ட போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து வராரு. அங்கே பார்த்தா இவங்க 3 பேரும் தான் இருக்காங்களே தவிர பல்லவன் அங்கே இல்லை. அதை பார்த்ததுமே ஆனால் பல்லவன் எங்கண்ணே அப்படிங்கிறாங்க. பல்லவன் எங்கயா, டேய் அவன் உன் கூட தானடா இருந்தான் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. இல்லைண்ணே நீ இங்கிட்டு போனோன்னே நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், வானதி ஃபோன் பண்ணாலேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பேசிட்டு பார்க்குறேன், அவனை காணோண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, அவனுக்கு ஃபோன் பண்ணிப்பாரு அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோனும் நாட் ரீச்சபிளில் இருக்குது, ஃபோனே போக மாட்டேங்குது அங்கே டவர் கிடைக்காம. என்னென்ன ஃபோனும் போக மாட்டேங்குதுண்ணே, அவனுக்கு டவர் கிடைக்கல போல் அப்படிங்கிறாங்க. சரின்னு சுற்றி எல்லாருமே பல்லவான்னு கத்துறாங்க, எங்கேயுமே சவுண்டே கேட்கல. அப்படிங்கும்போது நிலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ணே இங்கேயே நின்று நம்ம புலம்பிட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது, வாங்க ஆளுக்கு போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் சுற்றி தேடுறாங்க. ஒரு 2 மணி நேரம் பக்கம் தேடியுமே பல்லவனை எங்கேயுமே காணோம். அப்படிங்கும்போது ரொம்பவுமே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. சேரன் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுறாரு. பாண்டி அண்ணா அழுகாதண்ணே, ஏன்னா இப்படி ஒரு மாதிரி ஆயிட்ட, அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி திரும்பவும் போகிறாரு. திரும்பவும் எல்லாரும் அங்கே இங்கேயும் சுற்றி தேடிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சைடு எங்கிட்டு போகிறதுனே தெரியாமல் பாதையும் தெரியாமல் பல்லவன் அங்கேருந்து அண்ணன்னு சொல்லி கத்திட்டு இருக்க சவுண்டு மட்டும் கேட்குது பாண்டிக்கு. ஸோ இந்த சவுண்டு கேட்ட உடனே அவர் ஓடி போயிட்டு அங்கே தேடிட்டு அந்த இடத்துக்கு போன உடனே இப்போ பாண்டியை பார்த்த உடனே அப்போ தான் பல்லவனுக்கு நிம்மதியாக இருக்குது. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னடா ஃபோன் பேசிட்டு வரவங்கள உன்னை எங்கடா போன அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா ஆளுக்கு ஃபோன் பேசிட்டு போயிட்டீங்களா, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சுது, சரி அப்படியே நம்ம இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்படியே வந்தேனே, எந்த சைடு போனேனே தெரியல அப்படிங்கிறாங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா இவங்களாம் அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போ பல்லவனை பார்த்த உடனே சேரனுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது, அப்பாடா கிடச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஓடி போய் அவனை பிடிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ஆனால் சோழனுக்கு சரியான கோவம் வந்துடுது. வந்த இடத்துல நிம்மதியாக கூட இருக்க விடாமல் இதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஒரு பாசத்தில் தான் கிடச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இப்படி தான் நடந்துக்குவியாடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வேகமாக போட்டு அடிக்கிறாரு. அப்போ டக்குன்னு போயிட்டு பாண்டி அப்புறம் சேரன் 2 பேருமே பிடிச்சி இழுக்கிறாங்க. டேய் விடுறா, அவன் தான் கிடச்சிட்டான்ல, ஏன்டா போட்டு அடிக்கிற அப்படின்னோடனே என் உயிரை எடுக்கிறதுக்காகவே வருவியாடா, இங்கே கூட நிம்மதியாக என்னால் இருக்க முடியுதா, இதுக்கு தான் சொன்னேன் எல்லாரும் கிளம்பி வர வேணாம், நம்ம 2 பேர் மட்டும் வரலான்ட்டு. எங்கேயாவது கேட்டியா நீ, குடும்பத்தோடு வரணும்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தில்ல, இங்கே ஏதாவது நிம்மதியாக இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இப்போ அப்படி சொன்ன உடனே பல்லவனுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. திரும்ப பல்லவனை அடிக்க போகும்போது இப்போது சேரன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இங்கே பாருடா, இனிமேல் பல்லவன் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடா பல்லவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியையும் கூட்டிகிட்டு போன உடனே இப்போது நிலா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. உடனே சோழன் பார்த்துட்டு பாத்தியா நிலா, நான் என்ன மீனிங்கில் சொல்கிறேன், அண்ணன் எப்படி சொல்லிட்டு போகுது பார்த்தியா, அது இது நமக்கு தொந்தரவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போகுது பாரு அப்படிங்கிறாங்க.
நிலா அப்படியே பார்த்துட்டு, இப்போ அண்ணன் என்ன சோழன் தப்பாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, அண்ணன் எப்படி சொல்லிட்டு போகுது, நீ என்ன தப்பாக சொல்லலைன்னு சொல்கிற, நீ எப்போ பாரு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா, என்னை பற்றி யாருமே யோசிக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இருங்க சோழன், இப்போ உங்களை பற்றி யாரும் யோசிக்காமலாம் இல்லை, நீங்கள் எப்போ அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்தோமோ அப்பையிலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க அவனை. பாவம் இல்லையா அவன், அவன் என்ன பண்ணுவான், சின்ன பிள்ளை மாதிரியே இருந்துட்டான், அவனும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, அது எல்லாரும் சேர்ந்து சுற்றி பார்க்கணுங்கிறதுனால சொல்லிட்டான். நம்ம நியூலி மேரிடுங்கிறது அவனுக்கு அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் இல்லை சோழன் அப்படிங்கிறாங்க. என்ன இல்லை, ஒரு பொண்ணை லவ் பண்ணி அங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு போக தெரிஞ்சில்ல, அப்படிலாம் யோசிக்கிறவனுக்கு இது கூட ஒரு தெரியாதா, எப்போ பாரு ஏதோ ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரியே நடந்துட்டு இருக்கான், ஒரு காலேஜுக்கு போகிறான்ல, மற்ற பசங்களாம் எப்படி இருக்காங்க எல்லாம் அவனுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு நீயும் நானும் ப்ரைவசி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு கோவம் வந்துடுது. சும்மா நிறுத்துங்க சோழன், எப்போ பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே இப்போ சோழனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நீ என்ன நிலா, நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு அட்வைஸாகவே கொடுத்துட்ருக்க, என்ன அட்வைஸே கொடுத்துட்ருப்பியா நீ எப்போ பார்த்தாலும், நீ என்னை பற்றி யாருமே யோசிக்க மாட்டிங்களா, சரி ஒரு வருஷமாக உன்கிட்ட எதுவுமே பேச முடியல பழக முடியலன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசையில் இருந்திருப்பேன், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பேன், எல்லாமே எனக்கு கூடி வந்திருக்குங்கும்போது சரி அதை நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா, யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், அதுக்கு உடனே அண்ணன் என்னடானா இப்படி சொல்லிட்டு கோச்சிக்கிட்ட மாதிரி கூட்டிகிட்டு போகுது, என்னை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா, போங்க இங்கேருந்து அப்படின்றாரு. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அங்கேருந்து வந்துட்டு என்ன தான் பண்ணாலும் ஏன் இவர் இப்படி இருக்காரு, இந்த குடும்பம் தானே, அந்த குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு தான் நம்ம சோழனையே வந்துட்டு ஏற்றுக்கிட்டோம், அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லா பழகுறாங்க, நமக்கான ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு, இந்த குடும்பம் நமக்கு பேம்பரிங்காக இருக்குது, அதையும் தாண்டி சோழனும் பாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு தான் நம்மளும் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த சோழன் ஏன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே நேராக விறுவிறுன்னு வரும்போது நிலா நில்லு நிலா நில்லு நிலான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துடுறாரு. நிலா அதை காதில் வாங்காமல் விறுவிறுன்னு நேராக ரூமுக்கே வந்துடுறாங்க. இப்போ வந்தோடனே பார்த்தா நேராக அங்கே போகிறாங்க. அந்த ரூமுக்கு போனால் அங்கே வந்துட்டு பல்லவனும் சேரன் பாண்டி 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே போன உடனே எல்லாரும் ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. நிலா போய் பார்த்துட்டு சாரிண்ணே அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குப்பா சாரி சொல்கிற, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம கூப்பிட்டானாலும் நாங்கள் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு என்னண்ணே அவர் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டாரு, அவன் காணா போயிட்டான்ல, திரும்ப கிடைச்ச ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அவன் அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு கோவம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா பல்லவா நீ என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா, காலேஜ் படிக்கிறடா, எப்போ பாரு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அண்ணி அப்படி இல்லை நீ, இவங்க 2 பேரும் ஃபோன் பேச போயிட்டாங்களா, நான் சும்மா ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தான் நீ போயிட்டு இருந்தேன், அப்படி எப்படி போனேன்னே தெரியல நீ அப்படிங்கிறாங்க. சரிடா விடு, உன் அண்ணன் பேசுனதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தா சோழன் வந்து ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் நிலா வந்து சோழன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. சரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு வெக்கேட் பண்ணிட்டு வர்றாங்க. வரும்போதுமே இங்கே நிலா வந்து மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. சோழன் வண்டி டிரைவ் பண்ணுறாரு. அப்பயுமே நிலா உம்முன்னு உட்காந்துருக்காங்க. பின்னாடி இவங்க 3 பேரும் உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. சோழனுக்கு அப்படி ஒரு கடுப்பாகுது. எவ்வளோ சந்தோஷமாக நம்ம கிளம்பி போயிட்டு எப்படிலாம் ஜாலியாக நம்ம ஹனிமூனை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் இப்படி முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி வருத்தத்தோடயே திரும்ப கிளம்பி வீட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.